സ്നേഹമാണ്. ഇത്രയും കുടിയും കളവും ചെയ്ത നിന്നെ പോലും ദൈവം ഇന്നും സ്നേഹിക്കുന്നുണ്ട്. ദൈവം സ്നേഹമാണ്. நண்பா தியானம் முடிஞ்சதா? போலாம் வா. நீங்க போங்க, அவரு இனி உங்க கூட எல்லாம் வரமாட்டாரு. அவரு தியானத்துக்கு போய் குடியெல்லாம் மறந்து ஒழுங்கா இருக்காரு. நீங்க போங்க. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். வேணுமன்னா நமக்கு ஒரு பெட் கட்டலாம். இந்த பாட்டில் இதுல வச்சுட்டு மறைஞ்சு நிப்போம். அவன் என்ன செய்தான்னு பாக்கலாம். நண்பா, நீ இப்படி திருந்தவனு நான் எதிர்பார்க்கல. இயேசு இன்றும் அதிசயங்கள் செய்கிறார் என்று நான் இப்ப விசுவசிச்சேன். அடுத்த தடவை தியானத்தை போகும்போது என்னை மறக்காத கூப்பிடு நண்பா. டெரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. டெரா 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 பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறுங்க இருக்கு. இன்ஸ்டாகிராமத்துல பாட்டி வாழலாம், நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். நானும் நீயும் சேரும் போது தாறு மாறுதான். ஃபேஸ்புக்கில் பிச்சு கீழே லைக் ஷேர் தான். Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, selfie pulla, selfie pulla, selfie pulla. பண்ணாமல ஃபில்டர் ஒண்ணும் போடாமல உன் முகத்தை பார்க்கும் போது நெஞ்சம் அழுது. ஐஸும் இல்ல அல்வாவும் இல்ல, பேர் சொன்னா நாக்கெல்லாம் கித்துக்குது. தண்ணிக்குள்ள நான் முங்கும் போதும் உன்னை நினைச்சாலே எங்கெங்கோ பத்திக்குது. விரலுக்கு பசி எடுத்து உயிர் துடிக்க, நக வச்சு ஒன்னா கொஞ்சம் அது கடிக்க. மொத்தத்துக்கு பசி எடுத்து ஆட்டம் பிடிக்க, முத்த ஒண்ணு தாய நானும் பாடம் பிடிக்க. Let's take a selfie pulla, give me a
காதல் சொல்லி மதியானம் தாலி கட்டி சாயங்காலத்தே நிலவு புனவரியா தேகத்துல சாக்லேட்னா வேகத்துல ராக்கெட்னா நிலவில் டெண்டடிப்போம் ஐயோ ரெடியா அட ராக்கெட் ஒன்னா நீயோ ரெண்டு பண்ணா அந்த ஜூபிட்டரில் 3 மொத்தம் 63 அந்த நிலவங்கள் எல்லாம் இங்க தேவையில்லை கண் ரெண்டும் போதாதா வாடி புள்ள டெர டெர டெரா பைட்டா காதல் இருக்கு நீயோ விட்டு விட்டா பைட்டு போனா ஏறும் இருக்கு டெரா 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ விட்டு விட்டா பைட்டு போனா ஏறும் இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நானும் நீயும் சேரும் போது தாறு மாறுதா ஃபேஸ்புக்கில் பிச்சு கேட்கும் லைக் ஷேர் தான் லெட்ஸ் டேக் a selfie புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள selfie புள்ள selfie புள்ள selfie புள்ள give me a செல்வி செல்வி என்று கூறி நம்மளை மகிழ்ந்த இரண்டாம் நாட்களிலே எமது வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பரிசு வழங்குதல். பரிசு வழங்குவதற்காக அமலவாசன் தியோஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். First prize goes to Subin Willow. Second prize goes to Edwin Andy. Running 1000 meters. First prize goes to Sumiti S. Willow. Second prize goes to Nissan Chu. Nisara Chu. Check prize. First prize goes to Annamal Wilfred from Brighton Blue. Second prize goes to Baby Susan Naran. அன்புக்குரியவர்களை பரிசு வாங்க வருபவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் உங்கள் கரங்களை தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Third prize goes to Mrs. Dulcie Benjamin and Stanley Allen. Mr. Amalasan Theo பாடல் பாடுவதற்காக வருகிறார். சிறுநேரத்தில் நம்மை படையொலிக்கு அழைத்து சென்ற நமது ஐயப்பா அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நம்மை ஆடு மகிழ்ப்பதற்காக வருகிறது முதல் காணொளி.
வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சொக்க தங்க தட்ட போல செவ்வரளி மொட்டை போல வந்த புள்ள சின்ன புள்ள வாலிபத்து கன்னிக்குள்ள. வச்சுக்கவா வச்சுக்கவா வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. போக்கிரிங்க கல்லடக்கி பொறுக்கிகள மூக்கடக்கி வெற்றிகளை கண்டவனே மனச கொண்டவனே. வச்சிக்கவா 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 ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം. സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരൻ നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் குளிரில்லை, அவை கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை, அவை கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். சுட்டும் விழிச்சூடரே சுட்டும் விழிச்சூடரே என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு. அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க. அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க.
மகிழ்ச்சியாக விட்டு சென்ற பஸ் பாட்டி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது பரிசு வழங்குதல். பரிசுகளை வழங்குவதற்காக அவர்களை அன்போடு வேண்டிக் அழைக்கிறோம். இந்த பரிசானது கடந்த ஆண்டு நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சிக்காக மிஸ்டர் ஆர்விடிஎம் அவர்களால் ஸ்பான்சர் செய்யப்படுகிறது. பேபி சுஸ்ரீ நாயகம். Second prize goes to Saint Mary Barros. Third prize goes to Regina Amalasa. Our next third prize goes to Leslie Bexiga. Our next third prize goes to Annabelle Melka. Pushpalini Francis. The next prize goes to Delia. பரிசுகளை வழங்கிய மிஸ்டர் ஆர்விடிஎம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல் பாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார் நமது வலியப்பா. ഈ പ്രോഗ്രാം നേതൃത്വം കൊടുക്കുന്ന രണ്ടാമത്തെ കുടുംബത്തിനെ ഞാൻ എൻ്റെ ഫാമിലിയുടെ പേരിൽ എൻ്റെ സ്വന്തം പേരിൽ നന്ദി അറിയിക്കുന്നു. ഇന്ന് ഞങ്ങൾ ഇവിടെ നടത്തിയ പ്രോഗ്രാം ഒരു കഥാപ്രസംഗം. നിങ്ങളുടെ സപ്പോർട്ട് ഞാൻ ആവശ്യപ്പെടുന്നു. കലാസ്നേഹികളെ, നിങ്ങളുടെ അനുവാദത്തോടുകൂടി ഇന്ന് ഞങ്ങൾ അവതരിപ്പിക്കുന്ന കഥ ചികയുന്ന സുന്ദരി. പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മുടെ കഥ നടക്കുന്നത് ഇവിടെയൊന്നുമല്ല, അങ്ങ് വടക്കായി വടക്കിനും മലബാറിനും അപ്പുറത്തുള്ള പ്രശാന്ത സുന്ദരമാകുന്ന ഒരു കൊച്ചു ഗ്രാമത്തിലാണ്. പൊക്കം കൂടിയ മലകളും പൊങ്ങി നോക്കുന്ന പാറക്കെട്ടുകളും പരന്ന പാടശേഖരങ്ങളും പാവാടയെടുത്ത പെണ്ണുങ്ങളും പാൻറിടുന്നവരും പച്ചക്കറി വിൽക്കുന്നവരും പാട്ടുപാടാൻ അറിയാവുന്നവരും പയറ്ററിയാവുന്നവരും പയറ്റ് പഠിപ്പിക്കുന്ന കളരിയും പടകാളിമുറ്റവും പാവയ്ക്കയും പത്താഴ കൊണ്ട് വികൃതമായ ആ നാട്ടിലേക്ക് നിങ്ങളേവരെയും ഞാൻ സവിനയം ക്ഷണിക്കുകയാണ്. അതാ നിങ്ങൾ അവിടേക്ക് നോക്കൂ, ആ വടക്കൻ മലബാറിലേക്ക് നോക്കൂ. സസ്യശ്യാമള കോമളമായ കേരളം,
പ്രകൃതി രമണീയത തളം കെട്ടു നിൽക്കുന്ന മനോഹരമാകുന്ന കേരളം. ആ കൊച്ചു കേരളത്തെ കുറിച്ച് വർണ്ണിക്കുകയാണെങ്കിൽ, അതെ, നമ്മുടെ കേരളത്തെ കുറിച്ച് വർണ്ണിക്കുകയാണെങ്കിൽ, കാട്ടരുവികൾ കാട്ടുവള്ളികൾ നെടുതായി വളർന്നു നിൽക്കും ഒന്നത്തെങ്ങുകൾ കാട്ടരുവികൾ കാട്ടുവള്ളികൾ നെടുതായി വളർന്നു നിൽക്കും കൊന്നത്തെങ്ങുകൾ. കാട്ടരുവികൾ കാട്ടുവള്ളികൾ നെടുതായി വളർന്നു നിൽക്കും കൊന്നത്തെങ്ങുകൾ. കാട്ടരുവികൾ കാട്ടുവള്ളികൾ അന്ന് ഇന്നും പേര് കേട്ട മലബാർ കപ്പ, കേരളത്തിൽ കേൾവി കേട്ട മലബാർ കപ്പ, അന്ന് നിന്നും പേര് കേട്ട മലബാർ കപ്പ. കേരളത്തിൽ കേൾവി കേട്ട മലബാർ കപ്പ, കേരളത്തിൽ കേൾവി കേട്ട മലബാർ കപ്പ. ഇങ്ങനെയുള്ള മലബാറിൽ ഒരു കൊച്ചു ഗ്രാമമുണ്ട്. ആ ഗ്രാമത്തിന്റെ പേര് പൊന്നിയം. മൊട്ടക്കുന്നുകളും വട്ടമരങ്ങളും പെട്ടെന്നൊഴുകുന്ന മുട്ടനരുവികളും ആ കൊച്ചു ഗ്രാമത്തിനെ മാറ്റുന്നു. ആ ഗ്രാമത്തിന്റെ മധ്യഭാഗത്തിലൂടെ ശാലീന സുന്ദരിയായ പൊന്നിയം പുഴ. അതെ, ആ പുഴ എങ്ങനെ വളഞ്ഞു വളഞ്ഞു ഒഴുകുകയാണ്. ആ പുഴയുടെ തീരത്ത്, ആ പുഴയുടെ തിട്ടയിൽ ഒരു കൊച്ചു കുടിൽ, ഒരു വള്ളിക്കുടിൽ. ആ കുടിലിൽ നിന്നും സുന്ദരിയായ ഒരു പെണ്ണ് പതിയെ വെളിയിലേക്ക് ചാടി. ആ പെൺകുട്ടി ആരെന്നറിയാമോ? അവളുടെ പേര് എന്തെന്നറിയാമോ? അവളുടെ പേര് പറയാൻ, അവളുടെ പേരാണ് പെട. പെട. കൂർത്ത ചുണ്ടും വീർത്ത കവിളും ചീർത്ത ഉടലും നേർത്ത കാലുകളുമുള്ള ആ പെൺകുട്ടിയുടെ നോട്ടമേറ്റാൽ നടുവുനെല്ലി വീഴാത്ത പൂവന്മാർ ചുരുക്കമാണ്. അസ്തമന സൂര്യന്റെ മുഖകാന്തിയിൽ വാടിപ്പഴുത്ത പച്ചമുളകിന്റെ ആകൃതിയോടുകൂടിയ ചുണ്ടുമുള്ള ആ പെൺകുട്ടിയുടെ പ്രായം 16.25. പാവപ്പെട്ട കുടുംബത്തിൽ ജനിച്ചതുകൊണ്ടായിരിക്കണം പച്ച പശക്കറ തൊട്ടു തിന്നാത്ത ആ പഴഞ്ചൻ പേര് അമ്മച്ചി സമൂഹവും അവളുടെ മാതാപിതാക്കളും ആ പെൺകുട്ടിക്കിട്ടത്. മറക്കരുത്, അവളുടെ പേരാണ് പെട. പേരെ, അവൾ സുന്ദരിയാണ്. അവൾ അവളുടെ ആ പുഴയുടെ തീരത്തുള്ള ആ കൊച്ചു കുടിലിൽ നിന്നും പതിയെ വെളിയിലേക്ക് ചാടുകയാണ്. അവൾ എവിടെയോ പോകാൻ വേണ്ടി അവളുടെ കൂട്ടുകാരികളുമൊത്ത് ആ കുടിലിൽ നിന്നും വെളിയിലേക്ക് ചാടിക്കൊണ്ട് അവരെവിടേക്ക് പോവുകയാണ്.